எங்க அவ எங்க போனா? அரோ எல்லாரும் வந்துட்டாங்களா இல்லையா? கூப்பிட்டுட்டேன், வந்துட்டு இருக்காங்க. என்னாச்சு சரண்? என்ன விஷயம்? எதுக்காக எல்லாரையும் திடீர்னு நீங்க கூப்பிட்டுருக்க? நான் சொல்றேன் அத்தை. ஒருவேளை இந்த அரண்மனையில யாருக்காச்சு ஏதாவது என் பொண்ணுகிட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட நீங்க பேசலாம். என்கிட்ட என் முதுவுக்கு பின்னாடி என் குடும்பத்தை உடைக்கிறதுக்கு சதி பண்ணாதீங்க, சரியா? சக்தி என்னோட பொண்ணு, என்னோட பொண்ணு, என் குடும்பத்துல ஒருத்தி. இங்க பாருங்க, உங்க எல்லாரும் மேலையும் அபி பவித்ரா மேல எவ்வளவு அன்பு இருக்கோ இவன் மேலே எனக்கு இருக்கு. இங்க இருக்கிற எல்லாரும் முதல்ல இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த அரியாசனம் என்னோட கடமை. என்னோட கடமையை நிறைவேற்றுறதுக்காக என் உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கேன். அதே மாதிரி என் குடும்பமோ என்னோட பொறுப்பு. நான் என்னோட குடும்பத்துக்காக சாகிறதுக்கும் தயாரா இருக்கேன். மாரோ, ஐயா, போய் ஒரு தட்டை கொண்டு வா, அதோட தண்ணியும். தோலா, போய் என்னோட கத்திய கொண்டு வா. அப்பா. சில விஷயங்களை காமிச்சு புரிய வைக்காத வரைக்கும் புரியறதே கிடையாது. அது என்னன்னா, சில பேருக்கு நாம சில விஷயங்களை காமிச்சு புரிய வைக்கிற வரைக்கும் அவங்களுக்கு புரியறதே இல்லை. நான் புரிய வைக்கிறேன். இந்த கிண்ணம் இருக்கே, இது வீர்கரோட குடும்பம். இத நல்லா கவனமா பாரு. இந்த தங்க கிண்ணம் இருக்குல்ல, அதுதான் வீர்கரோட குடும்பம். அப்புறம் இந்த தண்ணி என் குடும்பத்தாளுங்க. இந்த சுத்தமான தண்ணி இங்க இருக்க குடும்ப உறுப்பினர்கள், அவங்களோட பேரை தான் அங்க எழுதிருக்காங்க. அப்புறம் இந்த கத்தி என்னோட ரத்தம். அப்பா, சரண் பண்ணா. என்னங்க, என்ன பண்றீங்க நீங்க? என்னோட இந்த ரத்தம் தான் என்னோட பொண்ணு சக்தி. அவன் இந்த குடும்பத்தோட சேர்ந்துட்டான். அப்பா, அப்புறம் இந்த அழுக்கான என்ன கொஞ்சம் கூட கலக்கவே மாட்டேங்குது. அப்பா, இப்ப எல்லாருக்கிட்டையும் உன்னை கேட்கிறேன், இந்த குடும்பத்துல யாராச்சு இந்த தண்ணியையும் ரத்தத்தையும் பிரிக்க முடியுமா?
முடியாதுல்ல? இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. அதனால ஒரு விஷயத்தை எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க எல்லாருக்கும் இந்த அரண்மனையில எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு சக்திக்கும் இருக்கு. இப்ப நான் இங்க சொன்னதெல்லாம் உங்க எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா அப்பா நீங்க என்னப்பா பண்றீங்க? ஏன்பா? எனக்கு ஒன்றும் ஆகல. உன்னோட அப்பா ரொம்ப ஸ்ட்ராங்மா. இப்போ நான் உன் கூடவே இருப்பேன். ஒருவேளை ரத்த சொந்தம் தான் எல்லாமேனா இந்த உலகத்துல இன்னமும் பல கோடி மக்கள் தனியாதான் இருக்கணும். அவிக்கு என்னோட கண்கள்னா சக்தி, நீதான் என்னோட மனசே, என் இதயம். யாராச்சும் என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சாங்கன்னு வை, என்னோட உயிரையும் என்னோட இதய துடிப்பையும் நிறுத்தினதா அர்த்தம்.